இன்றைய தியானம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஹாபக்குக் 3:19. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஹாபக்குக் தீர்க்கதரிசி 3 அதிகாரத்தை எழுதி வைத்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசன புத்தகத்திலே ஒவ்வொரு வார்த்தையும் வாசிக்கும் பொழுது, பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் ஒரு தரிசனத்தை தருவாரானால், நம்மோடு இடைபடுவாரானால், பேசுவாரானால் அதை நிறைவேற்றுவார். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருக்கணும், எப்படி இருக்கணும் என்றெல்லாம் விளங்கி கொள்ள முடியும். இந்த 3ஆம் அதிகாரத்தில் நம்ம கர்த்தருக்குள்ள எப்படி சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத எழுதுறாரு. முடிக்கிறதுக்கு முன்னால் எழுதுறாரு, ஆண்டவராகிய கர்த்தர் தான் என்னுடைய பலன். அவருடைய சூழ்நிலை வித்தியாசமான சூழ்நிலை, ஆனால் அதில் அவர் எழுதுறார், ஆண்டவராகிய கர்த்தர் தான் என்னுடைய பலன். அப்போ சொன்னாக்கிய பவுலை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, அவருடைய சரீரத்தில் பயங்கரமான ஒரு முள். 3 முறை கர்த்தர்ட்ட அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அந்த முள்ளை எடுத்துருங்கன்னு ஜெபம் பண்ண பிறகு கர்த்தரோ, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும்னு தான் பதில் கொடுத்தாரு ஒழிய அந்த முள்ளை எடுக்கலை. அப்படிப்பட்ட தேவதாசன் அந்த 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9-10 அந்த பலவீனங்களை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுறேன். அந்த பலவீனம் தான் என்னை கர்த்தருக்குள்ள பலவான மாற்றுச்சின்னு தான் அவர் தைரியமாக நமக்காக நிருபங்களை எழுதியிருக்கிறார். அதனால தான் அவரால் சொல்ல முடிஞ்சது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் என்னுடைய பலன் என்று ஆபக்குக் சொன்னார். புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரராகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்கிறார். நம்ம என்ன சொல்ல போறோம்? சங்கீதக்காரனாகிய தாவீது 18ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தில் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. அந்த வார்த்தை தான் அறிக்கை செய்து இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். இந்த உலகத்தில் நமக்கு பலன் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருக்க, கர்த்தருடைய நாமத்தில் இருக்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருக்க, பரிசுத்தமுள்ள ஆவியானவருடைய கரத்தில் இருக்கு. பிரியமானவர்களே, அவர் தான் நமக்கு பலன். அவரில் நாம் அன்பு கூற வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் அறிக்கை செய்கிறார். அதே 18ஆம் சங்கீதம் 33ஆம் வசனத்திலே தாவீது எழுதுகிறார், அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். எந்த உபத்திரவம், போராட்டம், உயிரே போகக்கூடிய சூழ்நிலை, சுற்றிலும் சத்துரு, அதில் அவர் கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த 18ஆம் சங்கீதத்தில் 1லிருந்து 50 வரைக்கும் உள்ள வசனத்தை பாடியிருக்கிறாரு. இவ்வளோ ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு சங்கீதம். பிரியமானவர்களே, நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம் இந்த சங்கீதத்தை படிப்போம். பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நானும் அன்பு கூறுவேன் அப்பா. என் கால்களை மான்களுடைய கால்களை போல் ஆக்குவீரப்பா. என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னையும் நிறுத்துவீரப்பா. வார்த்தையை நம்ம சொல்லும்போது கர்த்தர் பார்ப்பார், என் பிள்ளையினுடைய விசுவாசம் இவ்வளவாக இருக்கும் பொழுது என் பிள்ளையை நான் கட்டாயம் பலப்படுத்தி அவளுடைய கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலத்தில் நான் என் மகளை நடக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்மளை நடக்க பண்ணுவார். உச்ச இந்த உள்ள கால்வரை இருக்கிற உறுப்புகளில் பலவீனம் இருக்கா? இந்த சத்தத்தை கேட்கிற அம்மா, அப்பா, அண்ணா, தம்பி, தங்கச்சி, ஊழியக்காரிகளே, கர்த்தர் நம்முடைய பலனாய் இருப்பாரானால் நம்முடைய கால்களை கூட மான் கால்களை போல் ஆக்குவார். நம்மையும் கூட உயரமான ஸ்தலங்களில் நம்மை நிறுத்தி நம்மை நடக்க பண்ணுவார். எந்த அளவுக்கு வேதனைக்குள்ள நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் சங்கீதக்காரராகிய தாவீதை போல, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலேயும் பவுல் எழுதுகிறார், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படவும். அப்போ பிதாவாகிய தேவனில், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில், பரிசுத்த ஆவியானவரில் நாம வல்லமையாய் பலப்பட வேண்டும். ஆண்டவரே, எங்கள் எல்லாருக்கும் அந்த பலனை கொடுங்க ஐயா.
எங்களிலே நிறைய பலவீனங்கள் இருக்கு. அந்த பலவீனங்களை எல்லாம் உடைய வார்த்தையினாலே நீ பலப்படுத்தி, உடைய ஆவியினாலே எங்களை பலத்தால் எடைக்கட்டி, உடைய நாமத்தினாலே எங்களை உயரமான ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுங்கன்னு ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். யார் யார் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போய், சுகத்தை இழந்து, ஐஸ்வர்யத்தை இழந்து, ஆசீர்வாதத்தை இழந்து, ஆண்டவரே சொல்லுவதற்கு ஒரு காரியமும் இல்லாதபடிக்கு யோபு போல ஒரு வேளை எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நிற்பாங்களானா, இந்த ஹாபக்குக் 3ஆம் அதிகாரம் 17 ஹாபக்குக் தீர்க்கதரிசி எழுதினது போல, 18ஆம் வசனத்தில் எழுதினது போல, 19ஆம் வசனத்தில் எழுதினது போல, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அறிக்கை செய்ய உதவி செய். அத்திமரம் துளிர் விடாமல் போனால், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கர்த்தாவே கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி உமக்குள் களி கூற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் அப்பா. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்கள் பலனாய் இருப்பீராக. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் அவர்களை நடக்க பண்ணுவீராக. மருந்து மாத்திரைக்கு செலவு பண்ண முடியலையேன்னு கவலைப்படுற ஆண்டவரே யாராயிருந்தாலும், வியாதி பலவீனம் என்னை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறது அப்பா, உடைய தழும்புகளால் என்னை சுகமாக்கும்னு ஜெபம் பண்ணுவாங்களான்னா, கர்த்தர் இந்த வசனத்தின்படி பலனை கொடுத்து அவர்கள் மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் அவர்களை நடக்க பண்ணுவீராக. சத்ரு வெட்கப்படும்படிக்கு இந்த காரியத்தை செய்து முடித்ததற்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.